ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 1/6/2026 பரபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை. மாலை 4:44 பின்பு துவிதியை திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் கேட்டை. இரவு 7:21 பின்பு மூலம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் காலை 7:30 9 வரை, யமகண்டம் காலை 10:30 12 வரை, குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பரணி, கிருத்திகை. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 1, விதி எண் 8. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 1ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 8ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஏறுமுகமான நாளாக அமையும். பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு கர்ம வினைகள் விலகும். கற்ற வித்தையால் கௌரவம் சேரக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால புத்தி கூர்மையான செயல்பாடுகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முதலில் வந்த பெற்றோரை மதித்தால்தான் முன்பின் தெரியாத இடத்தில் கூட மதிப்பு கிடைக்கும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் வாமன கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் சென் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QL. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றி செய்திகள் கிடைக்கும். ராசியிலேயே அரசாங்க கிரகமாகிய சூரிய பகவான் இருக்கிறதுனால காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய, முனைந்து செயல்பட்டு முன்னேற்றங்கள் காணக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பழமையான காலத்தில் பெருமையான விஷயங்களை அருமையாக கடைபிடிப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் எல்லை அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PK. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வீண் வம்புகள் விலகும். பொதுவாகவே எடுக்கிற முயற்சிக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய, ராசியிலேயே சுக்கிர பகவான் இருக்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் படித்த விஷயங்களை விட பிடித்த விஷயங்களுக்கு துடிப்பு அதிகம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் மலையாள பத்திரகாளி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QJ. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு விருப்பப்பட்ட திருப்பங்கள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களால் லாபங்கள் கிடைக்கக்கூடிய, சகோதர வகையில் சமாதான ஒற்றுமை நிலவக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாசம் நிறைந்த பந்தத்தை தோஷம் பாதிக்காது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் வாயுலிங்கேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RI. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு கஷ்ட காலங்கள் விலகும். உங்களுடைய தார்மீகமான செயல்பாடுகள் மூலமாக தனித்தன்மை பெருகக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கலஸ்தர தோஷத்தை விட கணவன் மனைவி பாசம் வலிமையானது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ரங்கநாதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SH.
கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். ஜென்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இணைஞ்சிருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலம் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாய்மைக்கான பொறுப்பையும் தாரத்திற்கான சிறப்பையும் புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ஆதிசேஷன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TJ. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும். உங்களுடைய லட்சிய பாதையில் முன்னேறக்கூடிய லட்சக்கணக்கான சம்பாதிப்பு அப்படிங்கிறத விட லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிரம்ம முகூர்த்தத்தை விட பிரச்சனை இல்லாத முகூர்த்தம் சிறப்பானது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் நடராஜர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FU. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு பாச நேசங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய, அதாவது அடி மனசில் இருக்கக்கூடிய அசையா சொத்து வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபம் உள்ள மனிதனுக்கு பாவம் என்பது பரிதாபமானது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் புத்தடி மாரியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VA. தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மலிவான நட்புகள் விலகும். ராசி அதிபதி குரு பகவான் சுக்கிர பகவானோடு சேர்ந்து குரு சுக்கிர யோகத்தோடு இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். காதல் கைகூடி வரக்கூடிய அமைப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விருப்பம் இல்லாத வாழ்க்கையில் திருப்பம் வாராது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் பச்சை வாழையம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WD. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு நலமும் வளமும் நாடி வரும். ராசியாதிபதியின் அனுகிரகத்தால் காசு பணம் சேரக்கூடிய நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிறப்பதற்கான காரணத்தை விட மறப்பதற்கான காரணங்களை கண்டுகொள்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் குமர கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZA. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு பயமே இல்லாத ஜெயம் கிடைக்கும். ஆதாயம் அதிகாரம் சேர்ந்து கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். எதிரிகள் உதிரியாகக்கூடிய சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சலனம் இல்லாத பயணம் சந்தோஷத்திற்கான தருணம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் கால பைரவர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YN. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு கல்வியில் மேன்மை கிடைக்கும். ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடத்துல புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால மாணவர்களுக்கு விடுமுறை நாட்களாகவே இருந்தால் கூட கல்வியின் மீது படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும். மாணவிகளுக்கு பண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈர்ப்பு மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கத்தையாக பணம் இருந்தாலும் அத்தை மகளுக்கு இணையாகாது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் நெல்லையப்பர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட
அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NB. நெஞ்சார்ந்த நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது, இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தையும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் K. ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.